ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மீன் பிரியாணி லவ்வர்ஸ் எல்லாருமே மட்டன் சிக்கன் சாப்பிட்றக்கு இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஃபிஷ் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபிஷ்ஷை வந்து நல்லா மேக்னேட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக புதினா இலை ஒரு கைப்பிடி, மல்லி இலை ஒரு கைப்பிடி, சின்ன வெங்காயம் ஒரு 6-7, இஞ்சி பூண்டு, தயிர் தான் நல்லா மேக்னேட் பண்ணுறக்கு பெஸ்ட்டுங்க. அது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் நைஸாக அடித்து எடுத்துட்டு மறுபடியும் வந்து நம்ம ஃபிஷ் வந்து இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ ஃபிஷ் எடுத்துருக்கேங்க. அதில் வந்துட்டு உப்பு சேர்த்து நம்ம அடித்து வச்சுருக்கிற அந்த புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நல்லா ஃபிஷ்ஷில் வந்து மேக்னேட் பண்ணி தடவி எடுத்து வச்சுருங்க. ஒரு 1/2 hour, அரை மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த ஃபிஷ்ஷில் நல்லா ஊறி வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெஷர் குக்கரில் நெய் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருங்க. எண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன், கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணால் தான் பிரியாணி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பிரிஞ்சி லீஃபு, ஏலக்காய், அன்னாச்சி பூ மூக்கு, அந்த பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. பெரிய வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கி எடுத்துருங்க. அப்போ தான் வந்து பிரியாணிக்கு அந்த கலர் வரும். வெங்காயம் நல்லா வணங்கினா தான் அந்த கலர் வருங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. கொத்தமல்லி, புதினா இலை, லைட்டாக உப்பு போட்டு வதக்கிட்டிங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. இது மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா எல்லாமே வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிறதையே யூஸ் பண்ணிக்கோங்க. பிரியாணி மசாலா யூஸ் பண்ணணுங்கிறதே இல்லை. இதெல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆகிற வரைக்கும் வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரை மணி நேரம் ஊற வச்ச இந்த மீன் துண்டுகளை வந்துட்டு அதில் சேர்த்திட்டு சிம்மில் வச்சு நல்லா பார்த்து மெதுவாக இந்த மாதிரி பரட்டி விடணுங்க. இல்லாட்டி மீன் வந்துட்டு உடஞ்சிரும். அப்படியே ரொம்ப வெந்த மாதிரி உடஞ்சி போயிடும். அப்படியே மெதுவாக சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுருங்க. இன்றைக்கி நான் வந்துட்டு 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி எடுத்துருக்குங்க. நீங்கள் எதில் வேணாலும் அளந்துக்கலாம். அது 1 கப்புக்கு 1.5 ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா தண்ணி கொதிச்சிடணுங்க. இந்த மாதிரி ஒரு ரோலிங் பாயில் ஒரு தடவை நல்லா தண்ணி வந்து கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸை ஆட் பண்ணிக்கலாங்க. இல்லாட்டி அரிசி குழஞ்சிரும். ரைஸை ஆட் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சுருங்க. கொஞ்சம் லைட்டாக ஃப்ளேம் வந்து சிம்மில் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து குழையாமல் வரும். இந்த மாதிரி மெதுவாக பரட்டி விட்டுட்டு நம்ம லிட்டு போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பராக மீனும் கரையாது, சாதமும் நல்லா உதிரியாக சாஃப்டாக வந்துடுங்க. இந்த மாதிரி ஃபிஷ் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஈஸியாக 15 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். நல்ல ஹெல்தி ஃபுட்டும் கூடங்க. ஃபிஷ்ஷு நம்ம எடுத்துக்கிறனால வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஹார்ட் டிசீசஸ் எல்லாம் வராதுங்க. ஏன்னா இதில் omega-3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிறனால இது வந்து கொழுப்புகளை எல்லாம் கரைச்சி கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் மெயினாக பார்த்திங்கன்னா கண் பார்வை, தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க வந்துட்டு வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கிட்டு வந்தாலே தைராய்டு பிரச்சனை, கண் பவர் இதெல்லாமே நல்லாவே தீர்வுக்கு வந்து இந்த omega-3 ஃபேட்டி ஆசிட் வந்து யூஸ் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் மெயினாக பார்த்திங்கன்னா மூளை வளர்ச்சிக்கு வந்து இது ஒரு பெஸ்ட்டான ஃபுட்டுங்க. அதனால் நம்மளோட குழந்தைகளுக்கு வந்துட்டு சிக்கன் மட்டனை விட ஃபிஷ் வந்து பெஸ்ட்டுங்க. இன்றைக்கி இங்கிலீஷ் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹர்த்னா அடுப்புன்னு அர்த்தங்க. உங்களுக்கு ஸ்டவ்வு ஃப்ளேம்னா தான் அடுப்புன்னு தெரியும். ஹர்த்னாலும் அடுப்பு தாங்க. இன்றைக்கி உமன் அச்சீவர்ஸில் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரண் பேடி மேம் தாங்க. இவங்க தான் ஃபஸ்ட்டு IPS ஆஃபீஸருங்க, இந்தியன் போலீஸ் சர்வீஸ். இவங்க வந்து ஃபார்மராக இதுக்கு முன்னாடி போலீஸ் சர்வீஸ்க்கு முன்னாடி ஒரு டென்னிஸ் பிளேயராக இருந்தவங்க. என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை, டாட்டா, see you all.